வெற்றி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பாலமாக இருந்த அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் தீனா அவர்கள், சின்ன ரஜினிகாந்த் அவர்களை இந்த நேரத்திலே மிக பெருமையோடு நினைவு கூறுகிறோம். அவர் இந்த படத்திற்காக அவருடைய உழைப்பு, அவருடைய பணி, அவருடைய நடிப்பு திறன் அத்தனையும் போட்டு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களோடு உறுதுணையாக நாங்களும் இருந்தோம் என்ற ஒரு பெருமை எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. வருங்காலத்தில் ஒரு வெற்றி படத்தை, புதிய வெற்றி படத்தை, மாணிக் பாட்ஷாங்கிற வெற்றி படத்தை மிக விரைவிலே சின்ன ரஜினிகாந்த் அவர்களோட ஒத்துழைப்போடு, அவருடைய தனித்திறமையான ஒரு கதை பாத்திரத்தோடு இந்த படத்தை படமாக்க உள்ளோம். அதற்கு இந்த மொத்த திரைப்படக்குழுவின் சார்பாக எங்களுடைய இதயபூர்வமான பணியை காணிக்கையாக கடமைப்பட்டிருக்கிறோம். வணக்கம். நான் ரஜினி ரசிகனோட ப்ரொடியூசர், இயக்குனர் அண்ட் ஹீரோ. இதில் முதல்ல நன்றி சொல்கிறதுக்கு எங்கள் டாக்டர் கோவிந்தராஜன் வந்துக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நம்ம படத்தில் அவருக்கு ஒரே ஒரு கால் ஷீட், அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார், ஃபாரினில் இருந்தார். எங்களுக்காக ஒரே ஒரு நாள் ஒரு கால் ஷீட் கொடுத்தாரு. அதனால் அவர் ஒரே ஒரு பேங்காக் ஒரு டாக்டர், அந்த டாக்டர் எங்களுக்காக பண்ணார். ஸோ ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரு. அடுத்தது நம்ம டாக்டர் நம்ம ரகுவரன் மார்க் ஆந்தனி அவரோட கேரக்டரில் அவரோட கசின் பிரதர் ஜோசப் ஆந்தனி என்ற கதாபாத்திரத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு புது வில்லன் அப்படி இனிமேல் பார்க்க போகிறீங்க. விரைவில் இது அடுத்த மாதம் நம்ம படம் ஷூட் போவோம். உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு எல்லாமே டிவி மேலும் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் டாக்டர் இந்த கிராண்ட் ப்ரிவ்யூ ஷோ, இந்த கிராண்ட் 50வது நாள் ஃபங்க்ஷன் வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்கள் ரஜினி ரசிகர் டீமில் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். வணக்கம், நான் ஜானி மாஸ்டர் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரஜினி சாரோட கிராண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம டாக்டர் கோவிந்தராஜ் சார் ரொம்ப சந்தோஷம், அவருக்கு தேங்க் பண்ணோம். தீனா சார் சொன்ன மாதிரி அவர் ஒரு நாள் காட்சியில் அவரோட ஆக்டிங்கை பார்த்துருப்பீங்க. ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் மாதிரி தான் அவர் பண்ணியிருப்பார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இது பீங் அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம். அண்ட் தீனா சார் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா அவரெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்காது. ஐ திங்க் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மீ. ஏன்னா எனக்கு ஒரு வில்லனாக போகணும்னு ஆசை. இந்த படத்தில் போகும்போது நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் என்ட்ரு ஆனேன். அப்புறம் சார் சொன்னது எனக்கு ஆக்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். அப்போ சின்ன ஒரு கேரக்டர் ஸ்டார்ட் ஆகி சார் அது பில்ட் பண்ணி அப்படியே இந்த படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணோம். என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அண்ட் அதை தாண்டி இஸ் சச் அ குட் ஹார்ட்டட் பர்சன். எங்கள் யூனிட் நாங்கள் ஒர்க் பண்ண அத்தனை பேர் நாங்கள் ஒரு ஃபேமிலி தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஹீரோனாக இருக்கட்டும், நாங்கள் எங்கள் மேனேஜர் தேவியமாக இருக்கட்டும், பாலாஜி, சரவணன், எங்கள் ஃபுல் டீம், டைகராக இருக்கட்டும், ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். அண்ட் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனே வரோம். அந்த சாப்பாடோட டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு தான் அவர் முதல்ல கேட்குற ஃபஸ்ட்டு வார்த்தை தான், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, அது அப்புறம் பண்ணலாம். ஸோ இவரை மாதிரி எப்போவுமே சொல்லுவேன் சார், நீ எப்போ எனக்கு கூட நான் வருவேன் சார், ஏன்னா உங்கள் அன்பு எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் டு பி அ பார்ட் ஆஃப் சர்ஸ் ஃபிலிம். அண்ட் சார் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரத்தில் மாணிக் பாட்ஷா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் த என்டையர் டீம் டு பிளாஸ்ட் அகெயின். தேங்க்யூ, காட் பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிதா. எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த தீனா சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நினச்ச ஒரு டைமில் வாய்ப்பே இல்லை, இது என்ன அது அப்படி நினச்சிருக்கேன். என்னை என்கரேஜ் பண்ணிவிட்டு எல்லாமே அன்பாக கொடுத்துட்டு, நீங்கள் போங்கம்மா, நாங்கள் பின்னாடி இருக்கிறேன், நீங்கள் போங்க, புஷ் பண்ண ஒரு பூஸ்டரு தீனா சாரு. எங்கள் தேவி அக்காவுக்கு அப்படியே நல்லா பார்த்துக்கினாங்க. சினிமா ஃபுல்லாக எல்லாருக்கும் தேங்க்யூ.